பேசுகிறீங்களா? ஓரளவுக்கு நேற்று கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, சுவாமி எனக்கு நான் இது மாதிரி ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எப்பப்பா ப்ரப்போஸ் பண்ணேன்? நேற்று தான் சாமி ப்ரப்போஸ் பண்ணினேன், எடுத்தோடனே கோவப்பட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு நீ பேசுப்பா, உனக்கு இந்த மாதத்தில் உனக்கு ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு. அதே போல் அவர் மனசில் ஒரு இது உண்டு, சரி ரைட்டு நமக்கு இது ஓரளவுக்கு நமக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓரளவுக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் நிலுவையில் இருக்கும். சில பேருக்கு இந்த பத்திரப்பதிவு, இந்த தொழில் சொத்து சார்ந்த சில விஷயங்கள், அதாவது இந்த இட பிரச்சனை அப்படிங்கிறது நிறையா வரும். இப்போ 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இடம் இருக்குது, பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் இடத்த பாதி ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி வரும். சில விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் கொஞ்சம் சண்டை போட்டு உங்கள் இடத்துக்குள்ளே வருவோம். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். நல்ல இந்த காமெடி நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு புதுசாக நிறையா வாய்ப்புகள் வரும். அதிலிருந்து ஒரு படி நிறையா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு.